ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது என்ற எல்லா விதமான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சுட சுட நமது ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் நமது இந்திய அரசானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த நாள்க இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. இன்றைய தினம் அந்த 3 கிரகங்களும் குரு பார்வை பெறுவது இன்னும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு சீரும் சிறப்புமாக ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கோ அந்த நெருக்கடி எல்லாமே இப்போது குறைந்து எல்லாத்துக்கும் பணத்தை செட்டில் பண்ணி ஒரு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியில் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்கள் வியாபார ரீதியாக அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமாக சில ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்கனாலும் இன்றைக்கி பழைய பாக்கியில் எல்லாம் வசூலாகுங்க. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகுங்க. அதனால் கொடுக்க வேண்டியதும் கொடுத்து முடிப்பீங்க, வர வேண்டிய பணவர்களும் வந்து சேரும். எல்லாத்தையும் ஒரு நேர் பண்ணிக்கக்கூடிய சிறப்பான சீரான ஒரு நாள் என்ற தினம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறிவிடுங்க. உங்கள் மேலே பகைமை உணர்வோடு இருந்தவங்க கூட இப்போ நட்புறவு பாராட்டக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நாள் முழுக்க ஆனந்தமாக இருப்பீங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள், நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் இன்றைக்கி காண முடியும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பண வரவுகள் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கட்டமான நிலைமைகள் எல்லாமே நீங்கி விடுங்க. பணம் கைக்கு வரும்போது பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகிடும், பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும், பெரும்பாலான சங்கடங்கள் நீங்கிவிடும். அதனால் இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க. அரசு வழியில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து சலுகைகள் எதிர்பார்த்து காத்துட்டீங்கனாலும் சரி, அல்லது அரசு வழியில் ஏதாவது உதவிகள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இப்பொழுது அது எல்லாமே உங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. லாபமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சந்தோஷமான ஆனந்தமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களது உள்ளம் பூரிப்படையுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு புதிய சொத்துக்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் ஆனந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, உத்தியோகத்தில் உங்கள் உத்தியோகத்தை மட்டும் இல்லைங்க, உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலைகளையும் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு இன்னைக்கு ஈடுபடுவீங்க. முழு ஈடுபாடு செய்வதன் மூலமாக உங்கள் காரியங்களை நீங்கள் திருப்தியாக முடிக்க முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க. வீட்டுக்கு என்ன தேவை இருக்குதோ எல்லாத்தையுமே இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க. வீட்டு தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. அதனால் அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நண்பர்களே. சந்தோஷமான ஒரு நாள், பகைமை உணர்வு எல்லாமே மாறிவிடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஒழுக்கமாக இருந்து கொள்ளணுங்க. டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா காதல் வாழ்க்கையில் சில உறவு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் உங்கள் காதலர் மீது நீங்கள் எவ்வளோ அக்கறை காட்டுறீங்களோ அதை அவர் அனுபவபூர்வமாக தான் உணரணும். நீங்கள் வாயில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் காதலர் உங்கள் மீது வெறுப்பை காட்டினாலும் நீங்கள் பொறுமையாக உங்களது அன்பை கொஞ்சம் கூட கடுகளவு கூட குறையாமல் நீங்கள் அவர் மீது செலுத்த வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் டீசெண்டாக நடந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக காதல் வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும். இன்னைக்கு புதிதாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாள் இல்லைங்க. காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை தேவை. இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. நிறைய ஓய்வு கிடைக்கும்.
அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியுங்க. உங்களுக்கு தசைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில் இந்த ஆயில் மசாஜ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். நல்லா மசாஜ் பண்ணி உடம்பு வந்து நல்லா நீங்கள் சுறுசுறுப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் பழைய முதலீடுகள் ஏதாவது செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த கடந்த காலத்தில் செய்த முதலீடுகளுடைய பலன்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட்டை பெற முடியுங்க. அந்த பழைய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இன்ஃபேக்ட் ஏன்னா குடும்பத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி வந்து சேருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதனால உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் அதிகமாகும். அது உங்களுக்கு முழு திருப்தி இல்லாமல் கூட போகலாங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் நல்ல ஆதரவும் கிடைக்குங்க. இந்த தினம் குடும்பத்து மேல நீங்க அவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு உணர்வு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அலுவலக பணியில உத்தியோகஸ்தர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நண்பர்களே. எனவே மற்ற நாளை விட இன்னைக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றது நல்ல ஆதரவு கிடைக்குங்க. இந்த தினம் நீங்கள் வந்து மற்றவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய திறனும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால நீங்க பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில வாக்குவாதங்களை இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களை எடுத்தறிந்து பேசினாலும் அவர் மீது நீங்க அன்பை பொழிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் ஓரளவு குறைச்சிக்க முடியுங்க. இன்னைக்கு சிறந்த நாளாக நீ அமைத்துக் கொள்ள பொறுமையாக இருக்க வேண்டுங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். மற்றபடி இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பண வரவுகள் கை கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். இதெல்லாமே உங்களுக்கு லாபமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைவதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னி ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. அதனால நீங்கள் எதிர்பார்த்தபடி எக்ஸ்பெக்ட் பண்ணபடி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான முயற்சிகள் கிடைக்கும். அதனால நிறைய முயற்சிகளை அரசு சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எதை அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பணம் வரவுகள் திடீர்னு உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க. உங்கள் சங்கடங்கள் எல்லாரும் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் மனதிற்கு ஆனந்தம் கொள்ளக்கூடிய வகையில் சந்தோஷமான செய்திகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. புதிதாக சில சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை ஏற்படும் சந்தோஷமான செய்திகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் எந்த ஒரு வேலையும் நீங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க. அந்த அளவுக்கு புரிதல் மற்றும் உடல் ஆற்றல் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால ஈடுபாட்டோடு செய்யும்போது வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவைகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுறீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். அது காஸ்ட்லியான திங்ஸாக இருந்தாலும் சரிங்க. குடும்பத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து குடும்பத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கிறத புரிய வைக்கின்றது ரொம்ப அவசியம். ஸோ அதற்காக நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடலாம். இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்கள் வியாபாரம் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைகிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. வியாபார பகை உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகை எல்லாமே நீங்கிவிடும். எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.